உன்னை புரிந்து கொள்ளாதவர்களுக்கு மத்தியில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அவர்களெல்லாம் வெளியில் நடித்து கொண்டிருப்பவர்கள்தான் உண்மை என்று நம்பும் மனிதர்கள். ஆம் குழந்தையே, உண்மையான பாசமும் அன்பும் வைத்திருப்பவர்கள் எப்பொழுதுமே அதை வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டார்கள். வெளியில் தெரியும் வண்ணம் அவர்கள் இருக்கவே மாட்டார்கள். என் அன்பு குழந்தையே, நம்பிக்கையோடு என் ஆலயத்திற்கு வா. மனமகிழ்ச்சியோடு உன் இல்லம் செல்வாய். என்னை நாடி வந்தவர்களை எப்பொழுதும் நான் வெறும் கையோடு அனுப்பவே மாட்டேன், அனுப்பியதும் இல்லை. மனநிறைவோடு வாழ்க்கை என்றால் என்ன என்பதை புரிய வைத்து வாழ்வை எப்படி வாழ வேண்டும் என்ற தன்னம்பிக்கை தைரியத்தை மனதில் வளர்த்து கொண்டு மனமகிழ்ச்சியோடு தன்னம்பிக்கையோடு உன் இல்லத்தில் போய் உன்னை நான் சேர்ப்பேன். இனி நீ எதற்குமே கவலை கொள்ளாதே. கஷ்டம் தரும் சூழ்நிலையெல்லாம் உடைத்து எறிந்துவிட்டு உன் மன வேதனைப்படும் அந்த நிகழ்வுகளையெல்லாம் சுக்கு நூறாக கிழித்து எறிந்துவிட்டு உன்னை உனக்கே புதிதாக தோன்ற வைப்பேன். உனக்கு வேண்டியது எல்லாம் கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும் குழந்தையே. எனக்கு யார் இருக்கிறார், எனக்காக துணையாக யார் இருக்கிறார் என்று உன் மனதில் எழும் கேள்விக்கு நானே பதிலாக வருவேன். அனைத்துமே நீ கேட்காமலேயே எனக்கு புரிகிறது. இன்னுமா உனக்கு புரியவில்லை? நீ அறியாமலேயே, நீ கேட்காமலேயே நான் உன் உள்ளத்தில் வசித்து கொண்டிருக்கிறேன் என்பது இன்னுமா உனக்கு புரியவில்லை? உன்னுடைய மனம்தான் என்னுடைய இல்லம்.